ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகல, பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. எங்களுக்கே 1000 பிரச்சனை இருந்ததுங்க. மற்ற படத்தை யோசிச்சு அதுக்கு அதை இறக்கி விடணும். ஏன் திரும்பி இவங்க ப்ரீபான் பண்ணி வர்றாங்க? அப்ப ஜனநாயகனோட கிளாஷ் பண்றதுக்கு தானே வர்றாங்கன்றது. They are doing their job. We can't say that they are wrong. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காலையில் 9 மணி ஷோ, நைட் 1 மணிக்கு QC பண்ணிருந்தோம். இப்ப பராசக்தி சென்சார் கொடுத்தீங்க. நாங்கள் 19ஆம் தேதி அப்ளை பண்ணோம், அவங்க 18ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. அவங்க 19th பார்த்து 22nd அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்துருக்கும். எங்களுக்கு 22nd பார்த்து 25th வந்தது. ஸோ நாங்கள் ரிவ்யூ கமிட்டி அப்பயே போனதுனால அங்கேயே 11 நாள் ஆச்சு எங்களுக்கு பார்த்து. அதை முடிச்ச உடனே 3 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு கட்சி வந்து தூங்காமல் உட்காந்து முடிச்சுட்டு 9th மார்னிங் காமிச்சு 1 மணிக்கும் அதுதான் வந்து. திஸ் இஸ் த ஆக்சுவல் ட்ரூத். பராசக்தி வந்து 14th ரிலீஸ் வச்சிருந்தாங்க. ஜனநாயகன் ஆல்ரெடி வாஸ் அனௌன்ஸ் அண்ட் 9 டிசம்பர் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் படம் முடிச்சு வச்சுட்டு எத்தனை நாள் நாங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ண வச்சிருக்கோம். ரிவ்யூஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சக்லைஃப்க்கு போட்ட ரிவ்யூவை கட் பண்ணி எங்கள் போஸ்டரை போட்டு ரிவ்யூவை போட்டு விட்றாங்க. மேம் இந்த படத்தை சூர்யா சாரோட முன்னாடி பண்ணுறதா இருந்தாங்க. அப்போ என்ன அப்பவும் அந்த பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட பண்ணாங்க. இல்லை டிக்யூ இந்த ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு பார்ட்டியை பற்றி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பராசக்தி ஃபீவர் வெளியே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நீங்கள். அண்ட் படத்தில் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாத்தீங்களா? யா ஆஃப்கோர்ஸ் எஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. மார்னிங் ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு, படத்தை பற்றி இருக்கு, படத்தை தாண்டி இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இந்த இன்டர்வியூவில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். ட்விட்டருக்கு போனாலும் கிளாரிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன். ஆமாம், பிகாஸ் கிளாரிஃபிகேஷன் இஸ் மச் நீடட். இன்னைக்கு உங்களோட நிறைய ட்வீட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் பீங் அ பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகல, பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இனிஷியல் என்னன்னா 2 படத்துக்குமே சென்சார் இஷ்யூ இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் சடனாக வந்து பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பராசக்தி இஸ் வே டு பொலிட்டிக்கல் கம்பேரிட்டிவ் டு ஜனநாயகன். எப்படி இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பல குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. பல குரல்கள் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட் டேயே பார்த்தேன், 2-3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப அப்செட் பண்ணிச்சு. நான் வந்து அன்றைக்கி 4 மணிக்கு தான் ரிலீஸ் டே அன்றைக்கி, எனக்கு 10ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்தேன். பிகாஸ் வி கெட் சென்சர் எங்களுக்கு லெஸ் தென் 18 hours முன்னாடி தான் கிடச்சி. ஸோ மச் ஒர்க். 4 மணிக்கு வந்து நான் ஐ ஓக்கப்பட்ட அபவுட் 8:30 டைம்ஸ். உடனே ட்விட்டரில் பிகாஸ் ஆஃப் ஹேபிட் ஐ வெண்ட் இன் டு ட்விட்டர் அண்ட் சா என்ன நடக்குது, என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா ரிவ்யூஸ் வந்துருக்கு. ஓகே, ஐ வாஸ் லைக் இது போய் ரிவ்யூ. பிகாஸ் ஐ நோ வாட் த ஃபர்ஸ்ட் ஷோ டைம் இஸ். இந்தியாவில் 9 மணி தான், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6 மணிக்கு தான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஷோ இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, ரிவ்யூ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எனக்கு ஐ நோ த டேட்டா. நான் தூங்கி எழுந்து சரி ஓகே கிளம்பலாம், ஷோக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து என்னடா ரிவ்யூஸ்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு. நான் அந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை பார்த்த வரைக்கும் இது ஃபேக் ரிவ்யூ, எவனும் நம்ப மாட்டான் அப்படின்னு நினச்சிருந்தேன். எங்கள் அப்பாவே வந்துட்டு அதை நம்பிட்டு என்னடா நெகட்டிவாக வந்திருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு. அப்போ தான் இந்த சென்ஸ், தீஸ் ரிவ்யூஸ் நமக்கு வேணா தெரியும். முதல் ஷோ 9 மணி, வேர்ல்டு ஓவர் முதல் ஷோ 6 AM ISTலாம் காமன் மேனுக்கு தெரியாது. வாட் இஃப் ஹீஸ் திங்கிங். அண்ட் இந்த படத்துக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கே எனக்கு 15 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியவங்க 10 பேர் தான் வந்தாங்க. மச்சான் அப்புறம் வரேன்டான்னு. யாருக்கு தெரியும், அவனே இந்த ரிவ்யூ நல்லா இல்லடா அப்புறம் பார்த்துக்கலான்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். வி டோன்ட் நோ இட் ஃபார் அ ஃபேக்ட். என்னோட பாயிண்ட் அப்போ தான் தெரிஞ்சு ஏன் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் சென்சரில் பராசக்திக்கு 3 நாளில் சென்சர் கொடுத்துட்டாங்க. ஜனநாயகன் 20 நாளுக்கு மேலேயும் சென்சர் கிடைக்கல. நான் எக்ஸாக்ட் டேட்ஸ் எனக்கு தெரியுங்க. பிகாஸ் ஐ வாஸ் தேர். பட் எப்போ பராசக்தி சென்சார் கொடுத்தீங்க? நாங்கள் 19ஆம் தேதி அப்ளை பண்ணோம், அவங்க 18ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. 18th was a Thursday, 19th was a Friday. அவங்களும் தற்கு நாங்களும் தற்கு. அவங்க படத்தை 19th நெக்ஸ்ட் டே பார்த்துட்டாங்க. எங்களுக்கு 22nd தான் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா 2021 வந்து சாட்டர்டே சண்டே. Both of us had the same timeline. Only difference is that 22nd பார்த்த போதே they said இத்தனை கட்சி எடுக்கிறீங்களா இல்லை ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இது ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறோம். எங்கள் கட்சி நிறையா எக்ஸ்டென்சிவாக இருந்தது. ஸோ நாங்கள் ரிவ்யூ கமிட்டி அப்பயே போனதுனால அங்கேயே 11 நாள் ஆச்சு எங்களுக்கு வரதுக்கு. கூகுள் பண்ணி ChatGPTல போட்டு பார்த்தாலும் தெரியும், ரிவ்யூ கமிட்டி மீட்டிங்ஸ் அண்ட் இது ஃபார்ம் ஸ்க்ரீனிங் நடக்கிறது 7 to 21 days ஆகும். எங்களுக்கு 11 days 12 days ஆச்சு. அதை முடிச்ச உடனே 3 நாள் கட்சி தான் எங்களுக்கு கட்சி வந்து. அந்த கட்சி ஓவர் நைட் எல்லாரும் உட்காந்து தூங்காமல் உட்காந்து முடிச்சுட்டு 9th மார்னிங் காமிச்சு 9th 1 மணிக்கோ அதுதான் வந்து. இட் வாஸ் லெஸ் தென்
18 hours before the release that we even got the certificate. அதனால தான் நாங்கள் 9th வரைக்கும் ஓப்பனே பண்ண முடியல. ஓகே this is the actual truth. It was a proper CBFC process. Everyone had to follow the same thing. In fact, நீங்கள் எப்போ எங்களுக்கு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்தது, அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா சேம் 3-day கேப். அவங்க 19th பார்த்து 22nd அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்துருக்கும். எங்களுக்கு 22nd பார்த்து 25th வந்தது. எங்களுக்கு Jan 5th பார்த்துட்டு 8th வந்தது. இட் வாஸ் ஆல் சேம் டைம் லைன்ஸ். இதில் எந்த வித ஒரு இன்னும் ஃபேப்ரிகேஷனோ எதுவுமே கிடையாது. பட் இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வச்சது என்னன்னா, பராசக்தி வந்து 14th ரிலீஸ்க்கு வச்சிருந்தாங்க. ஜனநாயகன் ஆல்ரெடி இட் வாஸ் அனௌன்ஸ்ட் அட் 9th. ஏன் திரும்பி இவங்க ப்ரீபான் பண்ணி வர்றாங்க? அப்போ ஜனநாயகனோட கிளாஷ் பண்ணுறதுக்கு தானே வர்றாங்கன்றது அவங்களோட பிரச்சனை. அதுவும் மிஸ்லீடிங். தட்ஸ் ஆல்சோ மிஸ்லீடிங். ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் மிஸ்லீடிங். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் March 22nd ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணிடுவோம். படம் ஆரம்பிச்சதுலேருந்து பொங்கலுக்கு தாங்க பிளான். நாங்கள் December 14th பூஜை போட்டு 20th ஆரம்பிச்சும் போதே நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய படம் டிசம்பரில் ஆரம்பிச்சுட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒன்று தீபாவளிக்காவது பண்ணணும், இல்லைன்னா பொங்கலுக்காவது பண்ணணும். ஏன்னா அத்தனை ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தேர் ஆர் ஒன்லி 2 லாஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் தி தீபாவளி அக்டோபர் 2025 ஆர் ஜனவரி. அப்போவே எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகம் விஜய் சாரோட படம் வந்து அக்டோபரில் வருதுன்னு. நாங்கள் அப்போவே வந்து இது அக்டோபர் வர முடியாது, ஜனவரிக்கு பிளான் பண்ணிக்கலாம், சிஜி ஒர்க்கும் நிறையா இருக்குது, ஜனவரிக்கு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கோம். வாட் ஹேப்பன்ட் இஸ் தட் அட் சம் பாயிண்ட் they had to move. I know why, because OTT demanded it. So அவங்க ஜனவரிக்கு போயிட்டு, பட் நாங்கள் ஜனவரியிலேருந்து தூக்கிட்டு ஏப்ரலுக்கு போனோம்னா நாங்கள் டிசம்பர் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் படம் முடிச்சு வச்சுட்டு எத்தனை நாள் நாங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ண வச்சுட்டு முடியும்? ஏப்ரல் வந்திருந்தாலும் உங்களுக்கு படம் பேசுற பொலிட்டிக்கல் ஸ்டஃப் அப்போ இன்னுமே பொலிட்டிக்கல். நாங்கள் இன்ஃபேக்ட் என்ன ஃபீல் பண்ணோம்னா, அப்போ வந்து இன்னொரு ப்ரொபகண்டா ஃபிலிம் பொலிட்டிக்கல் ஃபிலிம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பொங்கலுக்கே விட்டுருவோம், எதுக்கு அந்த பேச்சுன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ விட்டாலுமே அந்த ஒரு டாக் வருது. ஆனால் வேற மாதிரி ஒரு படமா நியூஸ் வந்து காட்டுறப்போ வந்து ரொம்ப நெகட்டிவா, அதாவது தியேட்டர்ல இருந்து வெளியே வரப்பே படம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, சில பேருடைய ரிவ்யூஸவே எடுத்து இந்த படம் வந்து நல்லா இல்லைன்ற மாதிரியான விஷயங்களும் போட்டு ஆகிட்டு இருக்கு. See, there is lot of misinformation online. ஒன்று இந்த சென்சார் டேட் என்னன்னா, நாங்கள் 3 நாளில் பண்ணிட்டோம், அவங்க 20 நாளில் பண்ணிட்டாங்கன்னு. இன்னொன்று இந்த டேட் வந்து வேணிட்டே கிளாஷ் வரும் அப்படின்னு. இன்னும் நாங்கள் வேணிட்டேலாம் வரல, பொங்கல்னு யோசிச்சிருந்தோம், 14 யோசிச்சிருந்தோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க, இல்லைங்க 14 10க்கு வாங்க, 9th வராதிங்க. அவங்களே சார் 9th வராதிங்க, விஜய் சார் வராரு, 10க்கு வரலாம். பிகாஸ் 10க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் ஹோல்டு தியேட்டர்ஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட். 14th வந்தீங்கன்னா யூ டோன்ட் நோ தர் சோ மச் காம்படிஷன். 14th போது வந்து தெலுங்குலேயும் நிறைய படங்கள் வந்தது. 9th பார்த்தீங்கன்னா 2 படம் தான் வந்திருக்கு. ஒய் டோன்ட் யூ மூவ் டு 10th அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் மூவ் ஆனமே தவிர்த்து இட் வாசன்ட் வாட் எவர் ஆகாஷ் ஹாஸ் பீன் சேயிங் அபவுட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இட்ஸ் ஆல் அப்சல்யூட்லி ட்ரூ. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சரி அவங்க வந்துட்டாங்க நம்மளும் போகணும் அதெல்லாம் இல்லவே இல்லை. பட் ஆனால் என்னன்னா, அந்த டைமில் விஜய் சார் ஒன்றும் பொலிட்டிக்கலாக அவர் வரல, ஹி வாஸ் இன்டு ஆக்டிங். அண்ட் இந்த சைடு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பராசக்தியுடைய பொலிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் இந்த பக்கம் விஜய் சாருடைய பொலிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப தானே ஆடியன்ஸ் அந்த கிளாஷாகவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் தான் அதை ஃபீல் பண்ணுறாங்கிறேன். நாங்கள் வந்து கிளாஷ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் வந்து டேட்டா முன்னாடி இழுக்கல. இட் வாஸ் அ பியூர் பிஸ்னஸ் கால். We had to do it so that we get enough number of theaters. So there's a lot of misinformation. Be the censor, be the date. மூணாவது என்ன கேட்டீங்க, ரிவ்யூஸ். நான் ரிவ்யூஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தக் லைஃப்க்கு போட்ட ரிவ்யூவை கட் பண்ணி எங்கள் போஸ்டரை போட்டு ரிவ்யூவை போட்டு விட்றாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன்? அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேம் இந்த படத்தை சூர்யா சாரோட முன்னாடி பண்ணுறதா இருந்தாங்க, அப்போ என்ன அப்பவும் அந்த பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட பண்ணாங்க? இல்லை ஷீஸ் ஜஸ்ட் வாண்டட் டு டெல் தி ஸ்டோரி டு த பீப்புள். இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்போது இட்ஸ் வெரி டிமாரலைசிங். நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, எனக்கே எப்படி இருக்குன்னா, ஐ எம் ஷுர் so many others in the team are probably feeling demoralized and I don't think அவங்க they all deserve it. பட் இது வந்து புக்கிங்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா? இப்போ வரக்கூடிய இந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சப்ஜெக்டிவ். ஐ ஃபீல் இட் சைக்கலாஜிக்கலி இட் வில் அஃபெக்ட். 10 பேர் புக் பண்ணணும்னு நினைக்கிறோம், மேபி 7 பேர் தான் புக் பண்ணுவாங்களா, 6 பேர் தான் புக் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வேணுட்டே தான் கிளாஷ்க்கு வந்தாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கங்கிற மாதிரி இந்த ரிவ்யூஸை பார்க்கும்போது ஒரு 10 பேர் இம்பாக்ட் ஆகும்ல, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கல்ல. அந்த 10ல் ஒரு 5 பேர் வர வேண்டிய தியேட்டருக்கு வந்திருப்பானா இருக்கும், அவனையும் வரவிடாமல் பண்ணுறீங்கல்ல. எதுக்கு அதை பண்ணணும்? நான் இந்த படத்துக்கு பேசுனேங்க, எந்த படத்துக்குமே பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணணுங்கிற. அப்படி இருக்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு வெரி வெரி பேட் ஸ்பேஸ். அதனால தான் நான் தலை சொல்கிற மாதிரி, எதுக்கு லிவ் அண்ட் லெட் லிவ். கரெக்ட். இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவல் பொள்ளாச்சியில் நீங்கள் ஷூட் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல்
அவங்க இந்த சீன்ஸை ஷூட் பண்றப்போ அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? லைக் இல்லை அகெயின் இது வந்து 60 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த சம்பவம் நடந்தவங்களுக்குலாம் யாரு அப்படிங்கிறது அந்த வயசுல இருக்கிறவங்க நான் கம்மி தான். கரெக்டா? ராமசாமின்னு அவர் வந்து அந்த போராட்டத்தில் இருந்தவர். தென் ஹி வெண்ட் ஆன் டு பிகம் அ ப்ரொஃபஸர் இன் யூனிவர்சிட்டி. அவர் அதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஹீ இஸ் பீன் ஆர் எக்ஸ்பர்ட் கன்சல்டன்ட். அவரோட புக்கை வச்சு தான் நாங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஹீ கேவ் அஸ் ஹோல் பேக்ரவுண்ட். நாங்கள் கேட்கலாம் என்னங்க உண்மையிலேயே மற்ற ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இது போராடினாங்களா, எப்படிலாம் போட்டிருக்கீங்களே, மகாராஷ்டிரா உண்மையிலேயே நடந்துதான். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் காலேஜ்லேயே வந்து அப்போ வந்து மற்ற ஸ்டேட்லேருந்தும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களாம எங்களை ஜாயின் பண்ணி தான் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் படத்தில் சில சீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக, ஐ மீன் என்ன சொல்கிறதுனா பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ இந்திரா காந்தி மேமுடைய போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க இனிஷியல் அட்ரஸ் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சைன் வாங்கிட்டு வருவாங்களா, வந்தால் என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னொரு பார்ட்டியை வந்து வேற ஒரு மாதிரி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஸோ யூ ஆல் பிலீவ் இது வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா, இல்லை இப்படி நம்ம இன்னொரு பார்ட்டியை பற்றி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்? இல்லைங்க, ஆக்சுவலி எந்த பார்ட்டியுமே தப்பாக காமிக்கலையே. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் ஆக்சுவலி இது உண்மையாக நடந்தது. நேருஜி பண்டிட் நேரு வந்து அப்போ அவர் தான் பிஎம்ஆர் இருந்தார். அவர் அதை அனௌன்ஸ் பண்ணார் பார்லிமெண்ட்டில். அன்டில் ஆல் த ஸ்டேட்ஸ் கம் இன் யூனிசன் அண்ட் ஷோ சப்போர்ட், நம்ம இதை அமல்படுத்த மாட்டோம். சேம் திங், இந்திரா காந்தி மேம் அப்போ பிஎம் கிடையாது. ஷி வாஸ் இன்ஃபர்மேஷன் ஐபி மினிஸ்டர். பட் படத்தில் கோர்ஸ் இந்திரா காந்தினே நம்ம சொல்லலை, வேறு பேர் தான் ஜஸ்ட் லுக்ஸ் வைஸ். பட் கதையாக சொல்லுவோம், உங்கள் அப்பா கொடுத்த வாக்கு இது, நீங்கள் தான் அதை காப்பாற்றணும். ஸோ அது எல்லாமே நடந்தது தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வி ஆர் நாட் டிமீனிங் எனிபடி இன் திஸ் ஃபிலிம். ஜஸ்ட் தட் இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கேட்டிருக்காங்க, நம்ம அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இருந்தது. பட் தென் பீப்புள்ஸ் வாய்ஸ், அதுக்கு அப்போசிஷன் வந்து, ஏன்னா அஃப்கோர்ஸ் இது சென்ட்ரல் உடைய சர்டிஃபிகேட் சென்சாருக்கு போகிறப்போ கண்டிப்பாக இந்த போர்ஷன்ஸ்க்குலாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? சென்சார் போர்டோட பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் படம் பண்ணுங்க, தே அப்ரிஷியேட்டட் அஸ் ஆக்சுவலி. தே செட் இட்ஸ் அ வெரி பேலன்ஸ் ஃபிலிம். ஐ நீட் டு கோட் தட் தே டோல்ட் அஸ் யூ டன் அ வெரி பேலன்ஸ்டு ஃபிலிம். நீங்கள் ரொம்ப ஒன் சைடடாக போகலை, அதுக்கே நான் அப்ரிஷியேட் பண்ணுறோம். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லா ஆர்டிகல்ஸும் கொடுத்தோம், எல்லா எடிட்டோரியல் இதுவும் கொடுத்தோம். அதெல்லாம் ஃபேக்ட் செக்லாம் பண்ணாங்க. சில டைலாக்ஸை கட் பண்ண சொல்லிட்டாங்க. they are doing their job, we can't say that they are wrong, but at the same time I really wish the uncut version releases. Can we expect in OTT? Can we expect in OTT? I don't know, I'm not sure yet. ப்ரோ, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போது ஜனநாயகனுடைய ஹியரிங் அப்படிங்கிறதுமே வந்து கிட்டத்தட்ட படத்தோட ரிலீஸ்க்கு ரொம்ப அந்த ரிலீஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ண டே கிட்டக்க தான் வந்தது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேர் ஆன்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ஒரு வெர்டிக்டில் நடந்து ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, படத்தோட ரிலீஸ் நம்ம தள்ளி போகலாம், படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உங்கள் டீமில் வாட் வாஸ் த இம்பேக்ட், என்ன விஷயம் நடந்தது? ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அன்னைக்கு எங்கள் படமே ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷனில் தான் அங்கே இருந்தோமே தவிர்த்து we were not really paying attention. எங்களுக்கே 1000 பிரச்சனை இருந்ததுங்க. எங்களுக்கே சென்சார் வருமா வராதா, ரூல் 33 போட முடியுமா முடியாதா, ஆன் டைம் ரிலீஸ் பண்ணுவோமா மாட்டோமா, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நாங்கள் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருந்தோம். எங்களுக்கு மற்ற படத்தை யோசிச்சு அதை இறக்கி விடணும், அந்த தாட்டு, அதுக்கு டைமே இல்லை. ரூல் 33 பண்ணிவிட்டு நாங்கள் அதை மாஸ்டரிங் பண்ணுவோம், அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர் பண்ணி பவுன்ஸ் பண்ணியிருக்கணும். அவுட்புட் ரெடியாக இல்லை, அப்போது அதை கியூசி நைட்டு 12 மணி 1 மணிக்கு கியூசி பண்ணியிருந்தோம். காலையில் 9 மணிக்கு ஷோ, நைட்டு 12 மணிக்கு கியூசி பண்ணியிருந்தோம். கண்டென்ட் போகுமா போகாதான்னு தெரியாது. we were all focused about that. ஒரு வருத்தம் தான், ஒரு விதத்தில் வருத்தம் தான், என்ன இப்படி சென்சாரில் போய் இப்படிலாம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஓகே நம்ம முதல்ல ரிவிஷன் கமிட்டி ஓகே சொன்னது நல்லதாக போச்சோ என்னவோ. இன் ஹைண்ட்சைட் மேபி தட் வாஸ் அ குட் சாய்ஸ். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, டிக்யூ இந்த ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு அதுவும் போய் It never happened. I was there, part of it when we were discussing cast. அந்த படம் முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே மேம் had one thought that இது ஃப்ரெஷ்ஷாகவே காஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி பண்ணும்போது எந்த ஹீரோ இருந்தாங்க, சூரிய சார் இருந்தாருன்னா சூரிய சாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்ட் யோசிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இதுக்கு வந்தபோது எஸ்கே சாரை வச்சு ஓகே ஒரு அந்த எஸ்கே சார் இப்போ சென்ட்ரல் கேரக்டர் ப்ளே பண்ணாலும் அவரை சுற்றி எப்படி காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இட் வாஸ் நெவர் லைக் வி வென்ட் பேக் டு மேம் வென்ட் பேக் டிக்யூ அண்ட் டிக்யூ செட் நோ தட் நெவர் ரியலி ஹேப்பன். தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் நியூஸ். ஸோ பீயிங் அ பார்ட் ஆஃப் பராசக்தி உங்களுக்கு எப்படி இருந்தது? வெரி ப்ரவுட் அபவுட் இட். நான் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் 2024 மிட்ல வந்து ஆகாஷ் கால் மீ அண்ட் செட், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓவர்சீ பண்ண முடியும்.
I was, I have my own little film production house. I was I'm still into acting. And அப்போ அதுதான் என்னோட ஃபோக்கஸ் வந்து பேச்சு வந்த டைம். And I was like, சரி நம்ம ஆக்டிங்கில் ஃபோக்கஸ்டாக இருப்போம் வேணாம். Then இல்லை நீ பண்ணு. I mean like me and him go back a long way. His first short film I had acted as the lead and all of it. 10 years of friendship. Come and oversee this, no? It will be a great opportunity அப்படின்னா. சரி நான் ஸ்கிரிப்டை படித்தேன். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சரி படித்த உடனே I loved it so much. See, point is, the subject that we are dealing with is so original, so real. It is something that I felt like, எனக்கு அதை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கா. ஐ திங்க் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா, இப்படி ஒரு ஃபைட் நடந்திருக்கா, இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கா, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் அ ஸ்டோரி தட் பீப்புள் நீட் டு நோ. ஏன்னா நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், அந்த அஜெண்டா ஃபிலிம், சரி அதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். பட் அது கோர் ஆஃப் இட், திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் இஸ் பேயிங் ரெஸ்பெக்ட்ஸ் டு த பீப்புள். நம்ம தமிழுக்காக போராடி அந்த கஷ்டத்தை தாங்கி சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குற ஒரு படம் தான் இது. அதுலேருந்து வேறு பை ப்ராடக்ட்ஸ் வேறு. பட் அட் த கோர் ஆஃப் இட் நான் அதை அதுவாக தான் பார்த்தேன். எனக்கு இதை ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி இதை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நிறைய மரியாதை வந்தது. அந்த 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 பீரியடில் இருந்த மக்கள் மேலே. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு 75-80 வயசாக இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் பேசும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக உள்ளே வந்தேன். And which is why I'm saying it's a very important film. It's a very important film that people should know. அண்ட் இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வருஷங்கள், more than 50 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ படம் 60 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த படம் பார்க்க வரப்போ சில பேர் வந்து அந்த பீரியடில், அந்த பிரச்சனை நடந்த பீரியடில் இருந்தவங்களும் படம் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நபர்களை உங்களால் மீட் பண்ண முடிஞ்சது ஆஃப்டர் ரிலீஸ்? ஸோ மெனி பீப்புள். என்னோட ரிலேட்டிவ்ஸே வந்து 2 பேர் 70, 72, 75 இருப்பார் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டே கூப்பிட்டு போகும்போது வந்து எவ்ரிபடி காட் நாஸ்டாலஜிக். எவ்ரிபடி வாஸ் லைக், நான் அப்போ 10 வயசு இருந்தேன், நான் அப்போ இந்த இருந்தேன், நான் அப்படி வளர்ந்தேன், நான் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் போனேன். ஆல் ஆஃப் தம் காட் வெரி நாஸ்டாலஜிக். என் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னார், இது பெரிய சப்ஜெக்ட், இது பெரிய இது, இன்னும் தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தே காட் வெரி. என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அந்த பேக் ஸ்டோரியையும் அந்த வேர்ல்டையும் ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியல. அந்த காலத்தில் இருந்த வயசானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் அது க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு சீனை காமிச்சோன்னே அப்படியே அவங்க பக்கத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் கோர்வையாக அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடுது. அது நம்ம எதுவும் பெருசாக நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நிறைய பேர் இமோஷனல் ஆனாங்க. நிறைய பேர் வந்து they felt like அந்த காலத்தில் இப்படி இருந்தது, நாஸ்டாலஜியாவில் போயிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி they felt very nostalgic, very emotional. எல்லாமே நடந்து இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். ஒரு வயசானவர் போட்டிருந்தார், எனக்கு அந்த இன்டர்வல் சீன் பார்த்தோன்னே அழுகையாக வந்துடுச்சு அப்படின்னு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்டட்னு நாங்கள் போட்டிருந்தோம். இட்ஸ் ஜஸ்ட் பேயிங். நீ யோசிச்சு பாருங்களேன். See, a lot of people don't understand why this movement is very very important. Or இந்த மூமெண்ட் 1965 நடந்த இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் எவ்வளோ முக்கியங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டைவர்ஸான ஒரு கண்ட்ரியில் நீங்கள் போய் ஒரு மொழி தான் முக்கியமான மொழி, அதுதான் எல்லாரும் பேசணும், நீங்கள் அதை ஒரு பெடஸ்டலில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா டஸ் நாட் ஹாவ் அ நேஷனல் லாங்குவேஜ் பிகாஸ் தமிழர்கள் போராடினாங்க. அதனால தான் தெரிஞ்சால் எவ்வளோ ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைட். அது எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இது இவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதில் இந்த ப்ராஜெக்டில் நான் அசோசியேட் ஆகிருக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, பண்ணணும்னு நினச்சேன். விச் இஸ் வாட் இஸ் மோட்டிவேட்டிங் மோஸ்ட் பீப்புள். பொலிட்டிக்கல் திங் இஸ் பை ப்ராடக்ட். நீங்கள் பட் பாயிண்ட் இஸ் வி ஆல் டிட் இட் பிகாஸ் ஆஃப் லவ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ். அவ்வளோதான். ஏன்னா உங்கள் கிளாரிஃபிகேஷன் இட் வாஸ் வெரி இன்சைட்ஃபுல். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து இன்னும் இருக்குது. ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ஸ்டில் இட்ஸ் அவுட் தேர். ஏன்னா வெரி ஃப்ரெஷ் அண்ட் ஸ்டில் ஐ கேன் சி மெனி கமெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு ரிவ்யூஸ்லையும் ஒரு சின்ன ஃபைட்டாக ஒன்று போயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் திஸ் கிளாரிஃபிகேஷன் வில் பி கைண்ட் ஆஃப் ஒரு இன்சைட்ஃபுல்லான விஷயத்தை வெளியேற்படுத்த நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் ஆல் தி சக்ஸஸ் ஃபார் பராசக்தி. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இட்ஸ் கோன் பி a blockbuster. தேங்க்யூ ஸோ மச். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.